உள்ள கதறல் நமக்கு தானே தெரியும். எப்படி கான்ஃபிடென்ட் அடிக்கிறான் பாத்தியா? என்ன என்ன பேசுறீங்க? ஒண்ணு இல்லைங்க. என்ன வச்சு கிண்டல் பண்றீங்களா? எது கிண்டல் பண்ணீங்களா? எது நிலாவே கிண்டல் பண்றீங்களாடா? எப்படி நீங்க அவங்களை கிண்டல் பண்ணலாம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஹலோ 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 என்ன? இல்ல கிண்டல் பண்ணாங்க அதான். அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்லங்க. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ஆமா, நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அண்ணா, எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு தான் அண்ணி திரும்ப வந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு காய்ச்சலே அடிக்கலனாலும் அவங்க இங்க வந்திருப்பாங்க. ஐயோ, தேவையில்லாத வேலை பார்க்கறானே. என்னதான் அவங்க கோச்சிட்டு போனாலும் கழுத்துல இருக்க தாலி அவங்க கழட்டவே இல்லை பாத்தியா? அப்பவே எனக்கு தெரியும்டா இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு பந்தம் இருக்குன்னு. கோச்சிட்டு போனவங்க தாலியெல்லாம் எப்பவோ கழட்டிருக்கலாமே, ஆனா கழட்டல. அப்பவே எனக்கு இவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு தெரியும். ஏங்க கரெக்டு தானுங்க? உங்க கழுத்துல இந்த தாலி இருக்கு, அதுக்காகவாது இந்த வீட்டுல இருக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அதான் திரும்ப வந்துட்டீங்க. அப்படியா? ஆமாங்க, நீங்க தாலியை கழட்டாம இருந்தீங்க பாத்தீங்களா? ஐ லைக் தட். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இவனுக்கு இதெல்லாம் தேவையா? என்னங்க? என்ன இருந்தாலும் தாலி உங்க வீட்டோடது தானே, பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையாடா உனக்கு இது? ஏங்க சொன்ன உடனே பொசுக்கிட்டு கழட்டி கொடுத்துட்டீங்க. இதை வச்சு தானே இவ்வளவு நேரம் லெக்சர் எடுத்தீங்க. நீங்க சொல்ற ரீசனுக்காகலாம் நான் இந்த தாலி ஒன்றும் போட்டுட்டு இல்லை. இது கழுத்துல டிசைனா ஒரு செயின் மாதிரி இருந்துச்சு. நானும் அதை ஒரு கான்சியஸே இல்லாம தான் இவ்வளவு நாளா கழுத்துல போட்டுட்டு இருந்தேன். இனிமே நீங்களே இதை வச்சுக்கோங்க. ஆ, அப்புறம் அது கோல்டு, பத்திரமா வச்சுக்கோங்க. அங்க இங்கன்னு போட்டு தொலைச்சிடாதீங்க, சரியா? அனி, என்ன பல்லவா? வெளியில பாத்ரூம் இன்னும் ஒரு 10-15 நாள்ல கட்டிடுவோம். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா பல்லவா. டேய், அவ தாலியை கழட்டி கையில வச்சுட்டு போறா. உனக்கு இப்ப பாத்ரூம் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமாடா? டேய் சோடா, ஏன்டா உன் வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படி கேளுண்ண. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, வீணா தாலி அது இதுன்னு பேசி இப்ப கழட்டி கொடுத்துட்டாங்கல்ல, பத்திரமா வச்சுக்கோ. டேய், அவ இப்படி கழட்டி கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவ சொன்ன விஷயத்தை நீ கவனிச்சியா? தாலியை கொடுக்கும் போது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்?
திரும்ப வந்து இதை வாங்கிப்பான் தானே அர்த்தம். அப்படிலாம் இல்ல, தங்க செயின் வித்துக்கிட்டு தொலைச்சிட போற, இது உன்னது இல்ல உங்க அம்மாவுது, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. டேய் இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே, நீ இதுக்கு தேவையில்லாம டீகோட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அந்த அர்த்தத்துல தான் சொன்னாங்க. நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா ஒண்ணுடா, இது நம்பர் 1 துரோகி குடும்பம்டா. உங்க யாருக்கும் என்னை பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லைல்ல. அவ தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போறா. யாராவது ஒருத்தரா தடுத்தீங்களா? அப்படியே நிக்கிறீங்க. அண்ணா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேண்ணே. வாடா 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 பல்லவா, வாடா பல்லவா. நீ ஒருத்தனா என்ன பத்தி யோசிச்சிருக்க? அது இல்லைண்ணா, எங்க நீ பேசினதை கேட்டு மறுபடியும் கோச்சிட்டு போயிடுவாங்களோன்னு நிஜமாவே பயந்துட்டேன். நல்ல வேலை அவங்க அப்படி எதுவும் பண்ணலை. அதான் உனக்கு அண்ணன் வாழ்க்கை பத்திலாம் என்னடா கவலை? உனக்கு தான் என் மேல அக்கறை இல்லைன்னு பார்த்தா, வீட்டுக்கு மூத்தவர்னு இருக்க உனக்கு என் மேல அக்கறை இல்லையா? என்ன இப்படி நட்டு வச்ச மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க? என்னடா செய்ய முடியும்? உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. போ போய் இட்லி சுடு போ. டேய், நீ வீணா வாயை விட்டுட்டு இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு இருக்க. டேய், அவ தாலி இப்படி கழட்டி கொடுத்துட்டு போனதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு உங்க யாருக்காவது புரியுதாடா? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? டேய், என்னையே குறை சொல்றா? ஆனா எனக்காகன்னு யோசிச்சு யாரும் எதுவும் அவகிட்ட போய் சொல்லிடாதீங்க. எழுதி வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் இந்த தாலியை என் கழுத்துல போடுங்கன்னு அவளே என்கிட்ட வந்து கேக்குற நாள் வரும். அன்னைக்கு பாத்துக்கிறேன் அவங்க எல்லாரையும். தாலியை கட்டி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இது என் கழுத்துல இருக்கணும். நீங்க சொல்ற ரீசனுக்காகலாம் நான் இந்த தாலியை கழுத்துல போட்டுட்டு இல்லை. இது கழுத்துல டிசைனா ஒரு செயின் மாதிரி இருந்துச்சு. இது தாலிங்கிற கான்ஷியஸே இல்லாம தான் நான் இவ்வளோ நாளா போட்டுட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டாளேடா. எப்படி இப்படி பண்ணலாம்? அண்ணே, நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன், இதையே சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னதான் ஆச்சு? டேய், தாலி சட்டுன்னு கழட்டி வச்சிட்டாடா. யாரு? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். ஓ, என்ன ஓ? கேட்டா தாலியை போய் ஒரு பொண்டாட்டி கழட்டி வைக்கலாமாடா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? என்னண்ணே ஆச்சு? கண்டுக்காத விடுறா, கொஞ்ச நேரத்துக்கு புலம்புவான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நீ வேலையை பாரு. என்ன இப்படி புலம்பு விட்டாலே? ஓ, உன் அண்ணன் இங்கதான் இருக்காரா? இது தெரியாம இங்க வந்துட்டேனே.